இத்தனை டென்ஷனில் தான் இரண்டாவதாக கருவுற்றிருக்கும் விஷயத்தை கூட அம்மா அப்பாவிடம் சொல்ல தோன்றவில்லை அவளுக்கு. வாந்தியும் மயக்கமுமாக இருந்தவளை பார்த்து அம்மாவாக விசாரிக்க ஆமாம் என்றாள். மசக்கையிலும் வாந்தியிலும் தலை தூக்க முடியவில்லை. சுவாமிநாதன் ஒரு குழந்தையைப் போல அவளை கவனித்து கொண்டான். சமையல் பொறுப்பையும் மற்ற வேலைகளையும் தானே ஏற்றுக்கொண்டான். அம்மாவிடம் எதற்கும் நிற்கவில்லை அவள். சுவாமிநாதன் தற்காலிக தாயாக மாறினான். அவள் வாந்தி எடுத்த போது தலைப்பிடித்து நீர் கொடுத்து கைத்தாங்களாக அழைத்து சென்று படுக்கையில் விட்டு மிளகு தட்டி போட்டு ரசம் வைத்து சாதம் கரைத்து கொடுத்து அவள் புடவை ரவிக்கை துவைத்து போட்டு வினயாவையும் கவனித்து ஸ்கூலில் விட்டு அழைத்து வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைத்து என்று சகல வேலைகளையும் தலைமேல் போட்டுக்கொண்டு செய்தவனை பார்த்து அம்மாவே அயர்ந்துதான் போனாள். நல்ல புருஷன் தாண்டி உனக்கு கொடுத்துதான் வச்சிருக்க என்று சிலாகித்தாள் ஒரு சமயம். அந்த ஒரு உறவு நல்லபடியாய் அமைந்திருப்பதால் தான் மற்ற உறவுகள் ஏனோ தானோ என்றிருந்தாலும் கவலைப்படாமல் இருக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் கஸ்தூரி. அம்மாவை பார்த்தாலும் சில நேரம் பாவமாக இருக்கும். ஓயாமல் உழைக்கிறாள். பிள்ளையும் மருமகளும் இல்லாத நேரத்தில் கஸ்தூரியை விழுந்து விழுந்து கவனிப்பாள். சாப்பிடு என்று எதையாவது கொண்டு வந்து தருவாள். சுந்தரியின் குரல் வாசற்பக்கம் கேட்டால் போதும் பதறி அடித்துக்கொண்டு தன் வீட்டுக்கு ஓடி விடுவாள். எதற்காக அம்மா இப்படி அவளுக்கு பயப்படுகிறாள் என்றே புரியவில்லை. நியாயமாக பார்த்தால் சுந்தரிதான் இப்படி அம்மாவுக்கு பயப்பட வேண்டும். இந்த வயதிலும் அயராமல் உழைத்து சம்பாதிக்கிறாள் அம்மா. சோம்பி உட்கார மாட்டாள். அப்படி இருக்க ஏன் இப்படி ஒன்றுக்கும் உதவாத மருமகளை பார்த்து பயப்படுகிறாள், பணிந்து போகிறாள் என புரியவில்லை. ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள் கஸ்தூரி. என்ன செய்ய, அது துஷ்டேன்னு தெரியுது. இருந்தாலும் அவன் தானே நான் செத்தா கொல்லி போடணும். அந்த கொல்லிக்கு தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறேன். அப்புறம் ஏமா சொந்தக்காரங்க கிட்டலாம் அவ நல்லவ மாதிரியும் நாங்கள்லாம் தான் அவளை படுத்துற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட சொன்னா போல அவங்க கிட்டையும் சொல்ல வேண்டியதானே. அம்மா முகம் இருண்டது. நான் எங்கடி சொன்னேன்? எரிந்து விழுந்தாள். நீ சொல்லி கேட்டவங்க தான் என் காதுல போட்டாங்க. பெத்த பொண்ணுங்களை தப்பா பேசுற அம்மா நீயா தாமா இருப்ப. உன் மனசை தொட்டு சொல்லு. நாங்க அவளை என்ன படுத்தினோம்? அவ படுத்துற பாடு தாங்காம ஒதுங்கி ஒதுங்கில போறோம். நீ நல்ல மாமியார்னு பேர் எடுக்கிறதுக்காக எங்க தலையை உருட்டாதமா. கஷ்டமா இருக்கு. நல்ல மாமியாரா நீ இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்காக மோசமான அம்மா ஆகிடாத. பொண்ணு பையன் எல்லாத்துக்கும் உன் வயிற்றுல 10 மாசம் தானே இடம் கொடுத்துருக்க. பிரசவிக்கும் போது எல்லாத்துக்கும் வலி ஒரே மாதிரி தானே இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி நினை. கஸ்தூரி படபடவென்று சொல்லவும் அம்மாவின் முகம் சுண்டி போயிற்று. எதுவும் பேசாமல் விற்றென்று எழுந்து போனாள். அதற்கு பிறகு அம்மா பேசவே இல்லை. இவளை பார்த்தாலே பயந்து ஒதுங்கி போனாள். கஸ்தூரிக்கு சிரிப்பு வந்தது. சுந்தரியைப் போல துஷ்டையாக இருந்தால்தான் அம்மா மதித்து பேசுவாள் போலும் என்று நினைத்து கொண்டாள். சுந்தரியால் இன்னும் ஏராளமாக பிரச்சனைகள் வரும். அவற்றிற்கு அம்மாவே வழியமைத்து கொடுப்பாள் என்றும் தோன்றியது அவளுக்கு. அப்பாவை பார்த்தால்தான் பாவமாக இருந்தது. கோபக்காரர் அவர். கோபம் இருக்கும் அளவுக்கு நல்ல குணமும் கண்ணியமும் நிறைந்தவர். தன் உழைப்பால் உயர்ந்து நிற்பவர். உறவினர்கள் மத்தியில் மரியாதையோடு வாழ்பவர். அவருக்கு இப்படி ஒரு குணமற்ற மருமகள் வாய்த்திருக்க வேண்டாம் என தோன்றியது. இந்த சூழலில்தான் அவர்களது தலை தீபாவளி நெருங்கியது. அப்பா தானே கடைக்கு சென்று சுந்தரிக்கு ஒரு மைசூர் சில்க் புடவை வாங்கி வந்தார். அதை பார்த்து மருமகள் முகம் மலர்வாள் என்று நினைத்தவர் அதை அம்மாவிடம் கொடுத்து அவளிடம் காட்டச் சொன்னார். அம்மாவும் பெருமையாக அதை எடுத்துக்கொண்டு கணபதியின் அறைக்கு போனாள். கூடத்தை ஒட்டி இருந்த அந்த அறையில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள் கணபதியும் சுந்தரியும். அம்மா புடவை பெட்டியை கணபதியிடம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள். சுவரோரமாய் சாய்ந்து உட்கார்ந்திருந்த சுந்தரியின் உருவம் எதிரில் இருந்த பீரோ கண்ணாடி மூலம் கூடத்தில் இருந்தவர்களுக்கு தெரிந்தது. கணபதி புடவை பெட்டியை அவளிடம் கொடுக்க அவள் அதை அலட்சியமாய் பார்த்துவிட்டு வாங்கி பொத்தென்று கீழே வைத்தாள். பிரித்து கூட பார்க்கவில்லை. அவளது அந்த செயலில் அப்பாவின் முகம் சுண்டி போயிற்று. அம்மா அதிர்ச்சியோடு அவரை பார்த்தாள். அப்பா சோர்வோடு நகர்ந்து கஸ்தூரியின் வீட்டுக்கு வந்து அமர்ந்தார். என்னாச்சுப்பா? கஸ்தூரி கேட்க அவர் நடந்ததை சொன்னார். என்ன திமிரா அவளுக்கு? முன்ன பின்ன மைசூர் சில்க் புடவைய பார்த்திருக்காளாமா? கஸ்தூரி வெடித்தாள். அம்மாவின் கண்கள் கூட கலங்கின. உங்க அம்மாக்கு கூட நான் இதுவரை இவ்வளவு விலையில புடவை வாங்கி தந்ததில்ல.
தலை தீபாவளியாச்சே, ஒரே மருமகளாச்சேன்னு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இப்படி தூக்கி போட்டுட்டாளே. ஒருவேளை பணத்தை அவங்க கிட்டயே கொடுத்து அவ விருப்பப்படி எடுத்துக்க சொல்லலேன்னு கோபமோ என்னமோ. அம்மா சந்தேகம் கிளப்ப அப்பா முறைத்து பார்த்தார். இது நான் வாங்கி தர புடவை. இந்த வீட்ல இத்தனை காலம் எல்லாருக்கும் நான் தான் ஜவுளி எடுத்திருக்கேன். இதுவரை என் செலக்ஷனை யாரும் நல்லாளேன்னு சொன்னதில்லையே. அப்பா சொன்னது நிஜம்தான். 4 பெண்களின் கல்யாண புடவைகள் உட்பட அவர்தான் தேர்ந்தெடுத்து வாங்கி இருக்கிறார். சொல்ல போனால் பெண்களின் ரசனையை விட அவரது ரசனை நன்றாகவே இருக்கும். சுந்தரியின் புடவையும் அப்படித்தான் இருந்தது. மயில் கழுத்து நிறத்தில் புட்டா போட்டு அழுத்தமான நீல நிற ஜரிகையோடு வெகு நேர்த்தியாய் அழகாக இருந்தது. அம்மா புடவையை கொண்டு வந்து காட்டினாள். ஏன் இதுக்கு என்ன குறைச்சலாம்? கஸ்தூரி வியப்போடு கேட்டாள். சுந்தரியின் இந்த அகங்காரம் நம்ப முடியாததா இருந்தது. ஏன் எதற்கு என்றே புரியாத தலைகணம். அவள் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்றும் புரியவில்லை. மாமனார் மாமியார் இப்படி செய்யும் போதே இப்படி அலட்சியப்படுத்துகிறாள் என்றால் அது எவ்வளவு தவறு. கஸ்தூரியின் மாமனார் மாமியார் போல் இருந்தால் என்ன செய்வாள் அவள்? கடவுள் இப்படித்தான் உறவுகளை சேர்ப்பானா? நல்லவர்களோடு நல்லவர்களை சேர்க்க மாட்டானா? அவன் வேடிக்கை பார்த்து ரசிப்பதற்காகவே இப்படி உறவு சிக்கல்களை ஏற்படுத்துகிறானா? தனி குடித்தனம் வந்த இந்த 1.5 வருடத்தில் ஒரு முறை கூட கஸ்தூரியின் மாமனாரும் மாமியாரும் அங்கு வரவில்லை. கஸ்தூரி சகஜமாகவே இருக்க முயன்றாள். நாள் கிழமை என்றால் 3 மணிக்கே எழுந்து மாமனார் மாமியாருக்கும் சேர்த்து சமைத்து எடுத்துக்கொண்டு மாமியார் வீட்டுக்கு போய் அவற்றை கொடுத்து நமஸ்கரித்துவிட்டு வருவாள். சிரித்து பேசுவார்களை தவிர மற்றபடி ஒட்டவே மாட்டார்கள். பேத்தி ஆயிற்றே என்று மருந்துக்கு கூட வினயாவிடம் பாசத்தை காட்டிவிட மாட்டார்கள். ஒரு கண்ணாடி வளையல் கூட இதுவரை அந்த குழந்தைக்கு வாங்கி தந்ததில்லை அவர்கள். அதே நேரம் அப்பா கணபதிக்கு கல்யாணமான கையுடனேயே அவனுக்கு பிறக்க போகும் குழந்தைக்காக தங்கத்தில் அரைஞான் வாங்கி வைத்திருந்தார். அவ்வளவு ஆசை அவருக்கு. அப்படிப்பட்ட மனிதரின் மனதை நோகடிக்கவும் அவமதிக்கவும் எங்கிருந்துதான் இத்தனை துணிச்சல் வந்ததோ அவளுக்கு. யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அப்பா மீண்டும் உள்ளே வந்தார். அம்மாவும் அவர் பின்னே வந்தாள். அப்பா ஒரு கற்றை 100 ரூபாய் நோட்டுகளை கஸ்தூரியிடம் கொடுத்தார். இப்பவே போய் உங்க அம்மாவுக்கும் ஒரு மைசூர் சில்க் புடவை வாங்கிட்டு வா. அந்த புடவையை விட 1 ரூபாயாவது அதிக விலையுள்ளதா இருக்கணும், புரிஞ்சுதா என்றார். எனக்கு எதுக்கு இப்ப பட்டும் பீதாம்பரமோ? காசை வீணடிக்க வேண்டாம், எனக்கு நூல் புடவை போதும். அம்மா பணத்தை கஸ்தூரியிடமிருந்து வாங்கி அவரிடமே நீட்டினாள். சொன்ன கேளுங்க என்றாள். அப்பா கோபத்தோடு அம்மாவை பார்த்தவர் ரூபாயை வாங்கி வீசி எறிந்துவிட்டு போனார். கஸ்தூரி உடனே ரூபாயை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். 1 மணி நேரத்தில் புடவையோடு திரும்பி வந்தாள். அவர் சொன்னது போலவே சுந்தரியின் புடவையை விட 47 ரூபாய் கூடுதல் விலையில் வாங்கி இருந்தாள். நல்ல மெரூனில் பச்சை நிற பார்டர் கட்டிய மைசூர் சில்க் புடவை கண்ணை பறித்தது. அப்பா அந்த புடவையை சுந்தரி பார்க்கும்படி உள்ளே எடுத்து சென்று அவளிடம் காட்டாமல் பீரோவில் வைத்து பூட்டினார். அன்றிரவுதான் அவருக்கு லேசாய் நெஞ்சு வலித்தது. யாரிடமும் சொல்லவில்லை அவர். தீபாவளிக்கு இன்னும் 45 நாள் தான் இருந்தது. கஸ்தூரியின் பிரசவ நேரம் நெருங்கியது. புரட்டாசி சனிக்கிழமை என்று விடியற்காலை இடுப்பு வலி எடுக்க கஸ்தூரி சுவாமிநாதனை எழுப்பினாள். அவன் வெளியில் சென்று மாமியாரை அழைத்தான். அம்மா அவசரமாய் வந்தாள். அப்பா மைசூர் பாகு கிளறி கொண்டிருந்தார். அந்த விடியற்காலையில் சுந்தரியும் கணபதியும் எழுந்திருக்கவில்லை. அம்மா அவர்களது அறைக்கதவை தட்டினாள். கணபதியை துணைக்கு அழைக்க அவன் திரும்பி படுத்து கொண்டான். அம்மா மாப்பிள்ளையிடமே ஆட்டோ கூட்டி வருமாறு சொன்னாள். ஆட்டோவில் ஏறும் வரை சுந்தரியும் கணபதியும் மனிதாபிமானத்திற்காக கூட எட்டி பார்க்கவில்லை. ஏன் என்றும் கேட்கவில்லை. அப்பா மட்டும் மைசூர் பாகை தட்டில் கொட்டிவிட்டு அடுத்த அரை மணியில் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினாள். அதற்குள் குழந்தை பிறந்திருந்தது. 1 மணி நேரம் கழித்து கஸ்தூரியை ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு வர அப்பா வேகமாய் அருகில் வந்தார். பெண் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, 2வதும் பெண்ணுன்னு வருத்தப்படாத, குழந்தை துரு துருன்னு ஆள மயக்குது என்றார். கஸ்தூரிக்கு சிரிப்பு வந்தது. பெண்தான் பிறக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டது யாருக்கு தெரியும்? நான் போய் உனக்கு பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வரேன் என்ன?
என்றபடி அப்பா பிளாஸ்கோடு நகர்ந்த நிமிடம் இரண்டாவது முறையாக அவருக்கு சுருக்கென்று நெஞ்சில் ஒரு வலி படர்ந்தது. சில நிமிடம்தான். சரியானதும் அவர் அதை மறந்து போனார். மிஞ்சி போனால் 1000 ரூபாய் சம்பளம் இந்த வேலைக்கு சென்று வருவதற்கு சுந்தரி படுத்திய பாடு தாங்கவில்லை. அதற்கு மேல் அம்மா ஆடினாள். என்னமோ மாட்டுப்பெண் கலெக்டர் உத்தியோகம் பார்ப்பதாய் நினைப்பு. அவள் குளித்து விட்டு வருவதற்குள் டிஃபனும் காஃபியும் நீட்டுவாள். டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் ரெடியா இருக்கும், செலவுக்கு வச்சுக்கோ என்று தினமும் 30-40 என்று இடுப்பில் முடிச்சில் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்து அனுப்புவாள். மத்தியானம் ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கோ என்றபடி வாசல் வரை சென்று வழி அனுப்பல் வேறு. அதே போல் ராத்திரி 7 மணிக்கு அவள் வீட்டுக்கு வந்து முகம் கழுவி கொள்வதற்குள் நுரை பொங்கும் காஃபியும் கொறிக்க பட்சணமுமாய் காத்திருப்பாள். மாமியார் இவ்வளவு பிரியமாய் இருக்கிறாளே என்றெல்லாம் நெகிழ்ந்து போய்விட மாட்டாள் சுந்தரி. என்னமோ அப்படித்தான் மாமியார் இருக்க வேண்டும் என்பது போல் பந்தாவாக அந்த உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுவாள். குறைந்தபட்சம் முகத்தில் ஒரு புன்னகை கூட இருக்காது. அம்மாவை நினைத்து வருத்தம்தான் ஏற்படும் கஸ்தூரிக்கு. தகுதியற்ற நபரிடம் காட்டி தன் அன்பையும் பரிவையும் அம்மா வீணடித்து கொண்டிருப்பதாக தோன்றும். சுந்தரிக்கு அன்பை உணரவும் தெரியாது, அன்பை அளிக்கவும் தெரியாது. திமிரும் அகங்காரமும் மட்டுமே அவளுக்குள் மண்டி கிடந்தது. வயசு வித்தியாசமின்றி எல்லோரிடமும் வெடுக் வெடுக்கென்றுதான் பேசுவாள். அலட்சியமாய் பார்ப்பாள். பசுமாட்டை கூட பல்லை பிடித்து பார்த்துதான் வாங்குவார்கள். நாம இப்படி ஒரு சண்டி மாட்ட மருமகளாக்கி அழைத்து வந்து விட்டோமே என்று அப்பா கஸ்தூரியிடமும் அம்மாவிடமும் சொல்லி வேதனைப்பட்டார். கணபதி மாதத்தில் பாதி நாள் டூர் போய் விடுவான். மீதி நாள் பொண்டாட்டியின் மடியில் தலை வைத்து படுத்து கொஞ்சிக் கொண்டிருப்பான். சுந்தரியின் வெடுக் பேச்சை ரசித்து சிரிப்பான். அது தவறென்று ஒரு தரம் கூட அவன் கண்டித்ததில்லை. இந்த நிலையில்தான் சுந்தரி தனது புது ஆசையை அவனிடமும் அம்மாவிடமும் நாசுக்காக சொன்னாள். புறநகரில்தான் அப்பா நிலம் வாங்கி வீடு கட்டியிருந்தார். மருமகள் அந்த வீட்டை பார்த்துவிட்டு வரட்டும் என்ற ஆசையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணபதியிடம் அவளை அழைத்து கொண்டு போய் காட்டச் சொன்னார். சுற்றிலும் தென்னை மரங்களோடு குளுகுளுவென்றிருந்த வீட்டை பார்த்ததும் சுந்தரியின் கண்கள் மின்னின. இவ்வளவு பெரிய வீட்டை யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டு எதுக்கு வாடகை வீட்டில் இருக்கார் உங்க அப்பா? பிஸ்னஸ் அங்கதானே, அதை விட்டுட்டு வர முடியாதே. நமக்கு வர முடியும்ல. என்ன சொல்ற? நாம இங்க வந்துடலாம். அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் இங்க வந்து பிசினஸ் பண்ண முடியாதாமா உங்க அப்பாவுக்கு? அதுதான் பழகுன இடம், நிறைய பேர் வந்து போகிற இடம். அதுக்காக கடைசி வர வாடகை வீட்லயே இருக்கணுமா? நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நான் சொன்னா உடனே அவங்க கேட்பாங்க. அம்மா வேணா கேட்பாங்க, ஆனா அப்பா வரமாட்டார். பாப்போம், அவங்க வராட்டி நம்மளையாவது இங்க அனுப்பி வைக்கட்டுமே. எனக்கு இந்த வீட்டுல வாழணும். சுந்தரி வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தபடி சொன்னாள். தென்னை மரத்து காய்களை கீழிருந்தே எண்ணினாள். இந்த காயெல்லாம் யார் எடுத்துப்பாங்க? குடியிருப்பவங்க எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை கடைக்காரங்க எடுத்துட்டு போவாங்க. காசுக்கு தானே? யாருக்கு தெரியும்? நான் எதுலையும் தலையிடுறதில்ல, இங்க வரதும் இல்லை. அப்பா தான் எல்லாம் பாத்துக்கிறார். குடியிருக்கிறவங்களுக்கு எதுக்கு சும்மா கொடுக்கணும்? ஏற்கனவே கம்மி வாடகையில இருக்காங்க. கொசுரா தேங்காய் வேற கொடுக்கறாராக்கும் உங்க அப்பா. இது சரியில்லை. ஒரு வழி பண்றேன் பாருங்க. சுந்தரி மாமியாரிடம் இது விஷயமாக முதல் கல்லை போட்டாள். அவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு எதுக்கு இந்த வாடகை வீட்டுல இருக்கீங்க? பொழப்பு இங்க தானே. ஏன் அங்க போனா இதே பொழப்ப நடத்த முடியாதா? வியாபாரம் இங்க மாதிரி சட்டுன்னு பிடிக்காது. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், துணிஞ்சா பொழைச்சிக்கலாமே. உங்க மாமனார் வரமாட்டாருமா. சொந்த வீட்டை விட இந்த வீட்டு மேலதான் அவருக்கு தனி பாசம். 30 வருஷம் ஆகுது இங்க குடி வந்து. வீட்டுக்காரங்க நல்லவங்க, ஒரு தொல்லை கொடுத்ததில்ல. மத்தவங்க பொழைக்கிறதுக்கு இந்த காலத்துல யார் வீடு விடுறாங்க? எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு போய் இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் தான் அங்க போயிடணும்னு இருக்கு. ஆனா இந்த மனுஷன் இங்க இருந்து வரமாட்டார். அவங்க வீட்டை நல்லாவே வச்சுக்கல. கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிட்டு அதை கண்டவங்களும் நாசமாக்குறதா? கட்டின வீட்டுல நாம இருந்து அனுபவிக்க வேணாமா? நாம போனா வீடு பளிச்சுன்னு ஆகும். காய்கறி கீரைன்னு வீட்டை சுத்தி தோட்டம் போடலாம். மாமா கிட்ட பேசி பாருங்க. சின்னவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுங்க. எங்க ஆசையை நீங்க தானே பூர்த்தி செய்யணும். சுந்தரியின் தூபத்தில் அம்மா அப்பாவிடம் இது பற்றி பேச்செடுத்தாள். அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நீ வேணா அங்க போய் இருந்துக்க, அவர் வறண்ட குரலில் சொல்ல அம்மா அந்த க்ஷணம் வாயடைத்து கொண்டு நகர்ந்தாள். இந்த மனுஷனாவது இங்க இருந்து கிளம்புறதாவது அந்த ஆசையை மறந்துடுமா?
மருமகளிடம் முணுமுணுத்துவிட்டு கிரைண்டரில் இருந்து ஜாங்கிரி மாவை வலித்தாள். சுந்தரியின் முகம் சுருங்கி போயிற்று. ஏதோ சொல்ல வாயெடுக்க அம்மா தன் வாயில் கை வைத்து பேசாதே என்று ஜாடை செய்தாள். தீபாவளி கழியட்டும், இப்ப பேசியிருக்க கூடாது. அவர் மூடோட் ஆயிடுச்சு பாரு. ஆர்டர் நிறைய இருக்கு, மெதுவாத்தான் அவர் மனசை மாத்தணும். அம்மா அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினாள். உங்க அப்பா கஷ்டம்தான், இருக்கிற வரை தானும் அனுபவிக்க மாட்டார், நம்மையும் அனுபவிக்க விட மாட்டார் போல இருக்கு. புருஷனிடம் வெறுப்போடு சொன்னாள் சுந்தரி. அன்றிரவு மீண்டும் அப்பாவுக்கு லேசாய் நெஞ்சு வலித்தது. மழை கொட்டோ கொட்டொன்று கொட்டியது. 2-3 வருட வறட்சிக்கு பிறகு பெய்த மழையை சென்னை மக்கள் சந்தோஷமாக ரசித்தனர். தீபாவளி உற்சாகத்தையும் மீறி மழை சந்தோஷமளித்தது. இடி சப்தத்தையும் மீறி சில இடங்களிலிருந்து வெடி சத்தங்கள் சன்னமாக கேட்டன. பழைய வீடு என்பதால் முற்றமும் சுற்றிலும் தாழ்வாரங்களுமாக இருந்த வீட்டில் முற்றம் நிறைந்து தாழ்வாரங்களும் நிறைய தண்ணீர் அப்பா வீட்டின் திறந்த கூடத்தில் ஏறியது. அடுக்களை முழுக்க டெலிவரி செய்யப்பட வேண்டிய பட்சண டப்பாக்கள். ரூமில் சுந்தரியும் கணபதியும் படுக்க அப்பா கஸ்தூரியின் போஷனில் வந்து படுத்தார். அம்மா அடுக்கலையிலேயே சுருண்டு படுத்து கொண்டாள். குடைந்தெடுத்த கைவலியில் அவர் முகம் சுணங்கியது. நெஞ்சு வேறு சுருக் சுருக்கென வலித்தது. என்ன பண்ணுதுப்பா? கஸ்தூரி கவலையோடு அவர் அருகில் அமர்ந்தாள். கை குடையுது. அவர் முகம் சுளித்தபடி சொல்ல அவரது கைவிரல்களை பற்றி மணிக்கட்டு வரை இதமாய் பிடித்து விட்டாள். தன் குழந்தைகள் தான் என்றாலும் அப்பா யாரையும் தொட்டு பேசியதில்லை, கட்டி கொண்டு கொஞ்சியதில்லை, மடியில் அமர்த்தி நிலா காட்டி மகிழ்ந்ததில்லை. இருப்பினும் மனம் முழுக்க நிலத்தடி நீர் மாதிரி அன்பு மிகுந்தவர். அவ்வப்போது அந்த நீர் பொங்கி வரும். மற்ற யாரையும் விட கஸ்தூரி அவரை நன்கு புரிந்து கொண்டிருந்தாள். அதனாலேயே அவரிடம் அவளுக்கு அன்பும் அதிகம். அப்படிப்பட்ட அப்பா எத்தனை வலி இருந்தால் அவள் பிடித்து விடுவதற்கு பேசாமல் இருப்பார்? பாவமாய் இருந்தது கஸ்தூரிக்கு. ஏன்பா எதுக்கு இத்தனை கஷ்டப்படுற? போதுமே இந்த பிழைப்பு. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, ஓரளவு பணமும் கையில இருக்கு. இனிமேயாவது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம் இல்ல? சொந்தமா ஒரு வீடும் கட்டிட்டு எதுக்கு இங்க கஷ்டப்படுற? ஒவ்வொரு மலைக்கும் கூட ரொம்பிடுது. பேசாம எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்ல? நான் போயிட்டா உன் குழந்தைங்களை யார் பாத்துக்குவாங்க? அப்பா கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் அவரை பார்த்தாள். அப்பா அந்த வழியிலும் புன்னகைத்தார். புரிஞ்சுதா? உனக்காகத்தான் இங்கேயே இருக்கேன். தவிர இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா உனக்கு? என்ன? என் ஜாதகப்படி சொந்த வீடு கட்டுவேன்னு தான் இருக்கு. அதுல வாழ்வேன்னு விதி இல்ல. 30 வருஷமா பிளப்பு நடத்தி உங்களை எல்லாம் நல்லபடியா கட்டி கொடுத்த இந்த வீடு தான் எனக்கு சொந்த வீடு மாதிரி. சொந்த வீட்டுல கூட இந்த சுகம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். சரி, போக வேண்டாம். கஸ்தூரி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு படுக்கைக்கு சென்றாள். சுவாமிநாதன் நைட் டியூட்டிக்கு சென்றிருந்ததால் அப்பாவை சௌகரியமாக படுக்க வைக்க முடிந்தது. நள்ளிரவில் அப்பா அவளை அழைக்க வாரி சுருட்டி எழுந்தாள். அப்பா வியர்த்திருந்தார். இடது கை நெஞ்சை பிடித்திருந்தது. கஸ்தூரி பதறியபடி வெளியில் போய் தம்பியையும் அம்மாவையும் எழுப்பி அழைத்து வந்தாள். கொட்டும் மழையில் ஓடி போய் ஆட்டோ பிடித்து வந்தான் கணபதி. அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். அம்மாவின் முகம் பயம் அப்பியது. தாலியை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்த விரல்கள் நடுங்கின. அப்பா ஐசியூவிலிருந்து கஸ்தூரியை அழைத்தார். அம்மாவும் கணபதியும் மட்டும் இருக்கட்டும், நீ வீட்டுக்கு போ. பட்சணை வாங்க வர்றவங்களுக்கு டைரியில எழுதி வச்சிருக்கிறபடி எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க. 1-2 பேருக்கு தான் ரெடி பண்ணல. அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்கு, வேற எங்கேயாவது வாங்கிக்கட்டும். கஸ்தூரி கண்கலங்க வீட்டுக்கு வந்தாள். ஆர்டர் டைரியை தேட அதை சுந்தரி வைத்திருந்தாள். நானே பார்த்து கொடுத்துக்கிறேன் வெடுக்கென்று சொன்னாள். கஸ்தூரி எதுவும் பேசவில்லை. தீபாவளி அன்று காலை அப்பா செத்து போனார். காலடியில் சகலமும் நழுவினார் போல் இருந்தது கஸ்தூரிக்கு. ஒரு பெரிய பிடிமானம் கை நழுவி போய்விட்ட நிஜம் அடிவயிற்றில் கத்தியாக பாய்ந்தது. நம்ப முடியவில்லை. அப்பாவுக்கும் மரணம் உண்டா?
அவர் உழைத்தது போதும் என்றுதான் தெய்வமே அவரை நிரந்தரமாய் உறங்க வைத்து விட்டதா? கட்டில் போதாமல் நீண்டு படுத்திருந்த அவரை பார்க்க முடியவில்லை. உழைத்து களைத்து தளர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலும் அவர் முகம் கம்பீரமாக இருந்தது. செத்து போய்விட்டார் என்று நம்ப முடியவில்லை. கஸ்தூரி கரைந்து அழுதாள். காரியங்கள் முடியும் வரை கம்மென்று வளைய வந்த சுந்தரி அதன் பிறகு இன்னும் கூடுதலாக தன் வன்முகம் காட்ட தயாரானாள். அப்பாவின் சாவுக்கு வந்திருந்த தன் சகோதரியை அம்மா வருஷாபதிகம் முடியும் வரை தன் கூடவே இருக்க சொன்னாள். அப்படின்னா முதல் வருஷ திதி முடிகிற வரை இங்கேயே தான் அவங்க இருப்பாங்களா என்று சுந்தரி கேட்டாள். அதுதான் முறை, அம்மா உறுதியாக சொன்னாள். அந்த ஒரு வருடத்திற்குள் சிக்கல்கள் இன்னும் கூடுமென கஸ்தூரி நினைக்கவில்லை. சுந்தரியின் ஆட்டம் இன்னும் அதிகரித்தது. சும்மா இருந்தாலே சுண்டு விரல் அசைப்பவளுக்கு வயிற்றில் சுமையும் சேர்ந்தால் கேட்க வேண்டுமா? வயிற்று பிள்ளைக்காரி என்கிற ஹோதாவில் அவள் படுத்திய பாடு அம்மா ஓடி ஓடி பணிவிடை செய்தாள். செத்து போன அப்பாவே அவள் வயிற்றில் மீண்டும் அவதரிக்க தயாராகிவிட்டதாக நம்பினாள். அப்பா இருந்தவரை அதிகாரம் செய்ய இயலாத கணபதி அந்த வீட்டின் ஆண்மகன் குடும்ப தலைவன் என்கிற அந்தஸ்தில் மிடுக்காக நடந்தான். அடிக்கடி கோபப்பட்டான். அப்பாவை போல முறைத்து பார்த்தான். எல்லோரும் அப்பாவுக்கு கொடுத்து வந்த மரியாதையை இனி தனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விரைப்பாக நடந்தான். அப்பா மாதிரி பார்ப்பது முறைப்பது மட்டும் மரியாதையை தேடி தந்துவிடாது என்பது அவனுக்கு தெரியவில்லை. எத்தனை ஏணி வைத்தாலும் அவனால் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருந்தார் அவர். மற்றவர்கள் பயந்தார்களோ இல்லையோ, அம்மா மட்டும் அவனுக்கு நிறைய பயந்தாள். அப்படி ஒரு மரியாதை கொடுத்தாள். ஏன் என்று கேட்டால் அவன் கையால் தான் இனி தனக்கும் கொள்ளி கிடைக்க வேண்டும் என்றாள். அப்பா இருந்தவரை கொஞ்ச நஞ்சமாவது ஒரு பயம் இருந்தது சுந்தரிக்கு. இப்போது அவிழ்த்து விட்ட கன்று போல் துள்ளினாள். அவளது துள்ளலுக்கு அம்மா வேறு ஜால்ரா போட இன்னும் திமிர் கூடிற்று. அம்மா ஏன் இப்படி இருக்கிறாள் என்று புரியவில்லை. சுந்தரியிடம் இருப்பது பயமா அல்லது நல்ல மாமியார் என்று பெயர் எடுப்பதற்காக அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுக்கிறாளா என்றும் புரியவில்லை. சுந்தரி 1 மணிக்கு குறைந்து சாப்பிட மாட்டாள். அதுவரை அம்மாவும் ஒட்ட ஒட்ட பட்டினி கிடப்பாள். கணபதிக்கு கல்யாணமாவதற்கு முன்பு அம்மா 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடுவாள். அப்போதுதான் நாள் முழுக்க அடுப்படியில் வேலை செய்ய முடியும். ஆனால் சுந்தரி வந்ததிலிருந்து அம்மாவின் காலை சாப்பாடு போய்விட்டது. 1 மணிக்கு குறைந்து சாப்பிட அழைத்தால் துச்சமாக பார்ப்பாள். அவளை விட்டுவிட்டு சீக்கிரமே சாப்பிட கூச்சப்பட்டு கொண்டு அம்மாவும் தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டு விட்டாள். வயதான காலத்தில் காலை உணவை திடீரென்று நிறுத்தியதால் அவள் சோர்ந்து போனாள். கஸ்தூரி பல முறை இது பற்றி நாசுக்காக சுந்தரியின் எதிரில் பேசியும் அவள் கண்டு கொள்ளவில்லை. கஸ்தூரி பெரியம்மாவிடம் இது பற்றி பேசினாள். வீட்ல 2 வயசானவங்க இருக்கீங்க, கொஞ்சமாவது மரியாதையாவது இருக்கணும், இல்ல மனிதத்தன்மையாவது இருக்கணும். அவ எப்ப வேணா சாப்பிட்டுக்கட்டுமே, நீங்க எதுக்கு அது வர பட்டினி கிடைக்கீங்கன்னு புரியல. அவ இல்ல உங்களுக்கு பயப்படணும், நீங்க எதுக்கு அவ வாய பார்த்துக்கிட்டு பசியோட உட்கார்ந்துருக்கீங்க? நான் என்ன செய்யட்டும் கஸ்தூரி, உங்க அம்மாவை கேளு இந்த கேள்விய. நான் கேட்டது அவங்க காதுலயும் தான் விழுந்திருக்கும், ஆனாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பயம் மருமக கிட்ட. உனக்கு என்னடி வந்துச்சு? வேலைய பார்த்துக்கிட்டு போயேன். அந்த பொண்ணா என்ன சாப்பிட வேணாம்னு சொல்றா, நானா தானே காத்திருந்து அவ கூட சாப்பிடுறேன். அதான் ஏன்னு கேக்குறேன். வயசான காலத்துல உனக்கு எதுக்கு இந்த வீம்பு? ஒரு வீம்பும் இல்ல, சும்மா நீயா எதையாவது நினைச்சுக்கிட்டு குட்டைய குழப்பாத. இந்த பாரு கஸ்தூரி, இங்க யாரும் என்ன பட்டினி போடல. இதோட இந்த பேச்சை நிறுத்து. அம்மா எழுந்து போனாள். கஸ்தூரி கத்திய விஷயம் எப்படித்தான் சுந்தரியின் காதுக்கு போயிற்றோ தெரியவில்லை. போச்சுடாப்பா, என்னடா இன்னும் உங்க பொண்ணுங்க யாரும் உரிமை பிரச்சனை எழுப்பலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல, வேடிக்கையே இனிமேதான் இருக்கு, நீங்களே பாத்துக்கங்க. புரியும்படிதான் சொல்லேன். அப்பா செத்துட்டாருல்ல, பொண்ணுங்கள்லாம் சும்மாவா இருப்பாங்க? என்னடி சொல்ற? சொத்தெல்லாம் அவங்க கண்ணை உறுத்தும்னு சொல்றேன். சுந்தரி சொல்ல அம்மாவின் முகம் இருண்டது. பணம் பாடாய் படுத்தும் என்று சும்மாவா சொன்னார்கள்?
பணம் பாடாய்த்தான் படுத்திற்று அம்மாவை. பெற்ற பெண்களையே சந்தேகமாய் பார்க்கும் அளவுக்கு அவளிடம் பயமும் பதற்றமும் குடிக்கொண்டது. வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலும் பயத்தோடு பார்த்தாள். சொத்தில் பங்கு கேட்கத்தான் வந்திருக்கிறாளோ என்ற பயம். மாப்பிள்ளைகளை பார்த்தால் அதைவிட பயம். அம்மாதான் பயந்தாலே தவிர பெண்கள் யாருக்கும் அந்த சிந்தனை கூட இல்லை. பிறந்த வீட்டு சொத்து பற்றின நினைப்பும் இல்லை. அப்பா இறந்த பிறகுதான் அம்மாவுக்கு அதிக ஆறுதல் தேவை என்பதால் அடிக்கடி வந்து அவளோடு அன்பாக பேசினார்கள். அந்த அன்புக்கு அம்மா தனி அர்த்தம் கற்பித்து கொண்டு சந்தேகப்பட்டாள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் முயற்சியிலும் இறங்கினாள். அதன் முதல் கட்டமாக மூத்த மாப்பிள்ளையிடம் சாதுரியமாக பேசினாள். அவர் பேர்ல இருக்கிற வீடு, தாம்பரம் தாண்டி வாங்கி போட்டிருக்கிற நிலம் எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதணுமே. மாத்திட்டா போச்சு. வக்கீல் யாரையாவது ஏற்பாடு செய்யணுமா? ஆமா. அப்புறம் இன்னொரு உதவி. என்ன சொல்லுங்க. பொண்ணுங்க 4 பேரும் ஒரு கையெழுத்து போட்டுட்டா நல்லதுன்னு தோணுது. அவங்க எதுக்கு போடணும்? கணபதி தான் சொன்னான். வக்கீல் கூட அவனே பார்த்துட்டான். அந்த வக்கீல் தான் பொண்ணுங்க கிட்ட என்ஓசி வாங்கிடுறது நல்லதுன்னார். வாங்கிட்டா போச்சு. உங்க சொத்துல எங்களுக்கு எதுவும் வேண்டாம். என் பொண்டாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துடுவா. மத்த பொண்ணுங்க கிட்ட கேட்டுட்டீங்களா? கேட்கணும். கேட்டுருங்க. அவர் போய்விட்டார். அம்மா அடுத்தாற்போல் கஸ்தூரியிடம் கேட்டாள். ஏமா, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, இருந்தாலும் சட்டப்படி செய்துதானே ஆகணும். என்ஓசி கொடுக்கறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன எழுதி கையெழுத்து போடணும்னு சொல்லு, போடுறேன். அதெல்லாம் வக்கீல் எழுதிப்பாரு. நீங்க 4 பேர் வந்து கையெழுத்து மட்டும் போட்டா போதும். கஸ்தூரி அம்மாவை உற்று பார்க்க அம்மா அவள் கண்களை பார்க்கும் தைரியமின்றி திரும்பி கொண்டாள். அம்மாவை கொஞ்சம் சீண்டி பார்க்க வேண்டும் போல் இருந்தது கஸ்தூரிக்கு. ஏமா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? என்னடி சொல்ற? அப்பாவும் நீயும் கஷ்டப்பட்டு நெருப்பு கீழே வெந்து சம்பாதிச்ச அந்த வீடு, வாசல், நிலம், நகைகள், இந்த எது மேலையும் எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லம்மா. கணபதிக்கு பெருசா படிப்பும் இல்ல, வேலையும் இல்ல. அவனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் உபயோகப்படணுங்கிறதுலயும் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதை நாங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கலாம். நீ அம்மா முகம் சுருங்க பார்த்தாள். ஒரு அம்மா எப்பவுமே நியாயமா இருக்கணுமா. நீதி தேவதை மாதிரி கண்ணை கட்டி தராச சரியா பிடிச்சுக்கணும். தன்னோட எல்லா குழந்தைகளுக்கும் பாரபட்சம் இல்லாம அன்பு கொடுக்கணும். அன்பு காட்டுறதுல பாரபட்சம் இல்லாத அம்மாவுக்கு ஆஸ்தியை கொடுக்கறதுலயும் பாரபட்சம் இருக்காது. ஆண் பெண்ணுங்கிற பேதம் பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு பகிர்ந்து கொடுக்கத்தான் விரும்புவாங்க. நான் கொடுக்கறத கொடுத்துடுறேன், வேணுங்கிறதும் வேண்டாங்கிறதும் ஓ விருப்பம்னு விட்டுருவாங்க. அதே மாதிரி நீயும் 5 பங்கா இந்த சொத்தை பிரிச்சு இந்தாங்கடின்னு உன் பொண்ணுங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துருந்தியானா கண்டிப்பா 4 பேரும் எங்களுக்கு வேணாமா, இதெல்லாம் அவனுக்கே இருக்கட்டும்னு அப்படியே திருப்பி கொடுத்துருப்போம். நீ வேணான்னு சொன்னாலும் வக்கீல பார்த்து இதெல்லாம் மொத்தமா எங்க தம்பிக்கு கொடுக்கறதால எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே தராம நீ எங்களை பார்த்து பயப்பட்டதும் விரோதிகளாட்டம் பார்த்ததும் இதுங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குமா இல்ல சொத்துல பங்கு கேட்டு தகராறு பண்ணுமான்னு சந்தேகப்பட்டதும் நல்லாலமா. கையெழுத்து போடுறோம்னு நாங்க சொன்னப்புறம் கூட எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாம் நல்லபடியா முடியணுமேனு உன் கண்ணுல ஒரு கலவரம் தெரியுது பாரு. அது எங்களை கேவலப்படுத்துற கலவரமா. இதை விட மோசமா எங்களை யாரும் அவமானப்படுத்திட முடியாது. கஸ்தூரி நிறுத்த அம்மா முகம் சிவந்து போனாள். கஸ்தூரி சொன்னதெல்லாம் முகத்தில் அறையும் உண்மைகள். அதன் வேகத்தை தாங்க முடியாமல் விரைப்பானாள் அவள். ஆமாண்டி, எனக்கு பாரபட்சம்தான். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. பிள்ளைதான் எனக்கு உசத்தி. எதனால? உன் வயத்துல அவன் 15 மாசம் இருந்தானா இல்ல அவனை பெறும்போது உனக்கு ஸ்பெஷலா ஒரு வழி வந்ததா? அப்படித்தான் வச்சுக்க. பிள்ளைதான். உங்க அப்பா செத்தப்போ அவன் தானே கொல்லி போட்டான். அவன் கையால தானே பிண்டம் பிடிச்சு வச்சான். ஆம்பளை தான் கொல்லி போடணும், பிண்டம் பிடிக்கணும்னு விதி எழுதி வச்சது மனுஷங்கம்மா, கடவுள் இல்ல. ஏன் நான் கொல்லி வச்சிருந்தா அப்பாவோட நெஞ்சு வெந்திருக்காதுன்றியா இல்ல நான் பிண்டம் பிடிச்சு போட்டா காக்கா கொத்தாதுன்றியா? இப்ப என்னடி வேணும் உனக்கு? கையெழுத்து போடாம இருக்கிறதுக்கு தகராறு பண்ணி பாக்குறியா? நீ 1000 சட்டம் பேசினாலும் என்னை பொறுத்தவரை ஆஸ்திங்கிறது பிள்ளைக்கு தான். உங்களுக்கெல்லாம் தான் சீரும் சனத்தையும் நகை நட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே. கணக்கு போட்டு பார். ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் 2 லட்சம் 8 லட்சம் மொத்தமா செலவழிச்சாச்சு. என் பிள்ளைக்கு இருக்கிற சொத்து மதிப்பு மிஞ்சி போனா 7 லட்சம் இருக்குமா? அதுலயும் பங்கு கேட்டா எப்படி?
நான் பங்கு கேட்கலமா, கேட்கவும் மாட்டேன். நான் வேணாம்னு சொல்றதுக்கு முந்தியே கேட்காதன்னு நீ கூப்பாடு போடுற பாரு, அது தப்புன்னு சொல்றேன். சரி, தப்புன்னு சொல்ல நீ யாரடி? எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியோ? புத்தி சொல்றதுக்கு வயசு தேவையில்லம்மா. இப்ப என்னன்ற? நான் பொல்லாத அம்மான்றையா? அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு பிள்ளைதான் உசத்தி. ஏன்னு கேக்குறியா? 1000 இருந்தாலும் அவன் தானே எனக்கு கொல்லி போட போறான். அதனால அவன் தான் எனக்கு உசத்தி. வாழ்க்கையில எனக்கு வேற என்ன வேணும்? அவன் கையால கொல்லி வாங்கிக்கிறத தவிர. அம்மா இதை சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்க அந்த கண்ணீர் கண்டு ஆடி போனாள். அவசரமாய் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றாள். அம்மாவின் அழுகை துக்கத்தின் வெளிப்பாடல்ல, அது அவளுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரம் என்பது அப்போது அவளுக்கு புரியவில்லை. யார் வந்தாலும் எதையாவது சொல்லி அழுதாள். அப்பா இறந்து மாத கணக்கில்தான் ஆகி இருந்ததால் அம்மாவின் அழுகை அவளுக்கு ஏராளமான இரக்கத்தை சம்பாதித்து கொடுத்தது. முக்கியமாய் பெரியம்மாவின் குடும்பம் அவள் என்ன சொன்னாலும் தலையாட்டியது. மறுபேச்சின்றி அவள் சொன்னதை செயல்படுத்தியது. பெரியம்மாவின் பிள்ளையும் மருமகளும் அம்மாவுக்கு 2 கரங்களாய் நின்றார்கள். அம்மா யாரை நல்லவர் என்கிறாளோ அவர்களை இவர்களும் நல்லவர்கள் என்பார்கள். யாரை பார்த்து அம்மா சிரிப்பாளோ இவர்களும் சிரிப்பார்கள். அம்மா யாரிடமெல்லாம் பேச மாட்டாளோ இவர்களும் பேச மாட்டார்கள். அம்மாவிடம் அப்படி ஒரு கண்மூடித்தனமான அன்பு. அதனாலேயே அவள் செய்த தவறுகளுக்கு துணை போனார்கள். இது சரி இது தவறு என்று சுட்டி காட்டும் தைரியம் மொத்தத்தில் எந்த உறவுகளுக்கும் இல்லை. நமக்கெதற்கு வம்பு என்று சிலர் ஒதுங்கி போனார்கள். மீதம் இருந்தவர்களுக்கோ அம்மா நல்லவள், பாவம், உழைப்பாளி, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறியவள், அவள் தவறே செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கை. மாப்பிள்ளைகள் நால்வரும் இது பெண்கள் விவகாரம் என்று கண்ணியமாய் ஒதுங்கி கொண்டார்கள். கையெழுத்து தானே கேக்குறாங்க, போட்டுட்டு போங்களேன், நமக்கு எதுக்கு அவங்க பணம் என்று சாதாரணமாய் சொன்னார்கள். வயசானவங்க கிட்ட வேற என்ன பேச சொல்ற? அந்த காலத்து மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க, பெருசுபடுத்தாத என்றார்கள். அம்மாவின் பிள்ளை பாசமும் பாரபட்சமும் யாருக்கும் தப்பாய் தெரியவில்லை. ஒரு வழியாய் அம்மா எதிர்பார்த்தபடி எல்லா பெண்களும் பத்திரப்பதிவு அலுவலகம் சென்று என்ஓசியில் கையெழுத்து போட்டார்கள். பிக்னிக் செல்வது போல் வழியெல்லாம் சிரிப்பும் கூத்தும் அமர்க்களப்பட்டது. கையெழுத்து போடுவது குறித்து யாரிடமும் வருத்தமில்லை. அதை பெரிய விஷயமாகவும் நினைக்கவில்லை. ஒரு வழியாய் அந்த காரியம் முடிந்த பிறகுதான் அம்மாவின் முகத்தில் நிம்மதி. வீட்டுக்கு திரும்பி வந்ததும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்தாள். எல்லாம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டேன் என்று அவள் சொன்னதும் அதிர்ந்து போனாள் கஸ்தூரி. பெண்களிடம் அவ்வளவு அவநம்பிக்கையா? கடைசியில் கடவுளின் அருளால் தான் பெண்களின் கையெழுத்து கிடைத்ததென்று நினைக்கிறாளா? கோபம் தலைக்கேற அம்மாவை பார்த்து இலக்காரமாக சிரித்தாள். ஒரு தேங்காய் உடைச்சி என்ஓசி வாங்கிடலாம்னு எனக்கு தெரியாம போச்சே. அம்மா என்ன என்பது போல் பார்த்தாள். இல்ல, 108 தேங்காய் கூட உடைக்க நான் ரெடி. எங்க அம்மா இனியாவது பிள்ளை பொண்ணுன்னு பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிற மாதிரி மாத்திடுவாரா அந்த பிள்ளையாரு? கஸ்தூரி இப்படி சொல்லவும் பாய்ந்து கொண்டு சண்டைக்கு வந்தான் தம்பி. கெட்ட வார்த்தைகள் சர்வசாதாரணமாய் கொட்டியது அவன் வாயிலிருந்து. அம்மா சிரமப்பட்டு அவனை உள்ளே இழுத்து கொண்டு போனாள். போகிற போக்கில் கஸ்தூரியை பார்த்து கத்தியபடி சென்றாள். ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பாடு படுத்துறியேடி பாவி. கஸ்தூரி அயர்ந்து போனாள். சுத்தமாய் பேச்சுவார்த்தை இல்லை. அப்பா இருந்தவரை இரவு படுக்கும் போதுதான் திறந்த வெளி கூடத்திற்கு திரைச்சீலை கட்டுவார். காலையில் அதை கழற்றி மடித்து கொடியில் போட்டு விடுவார். வேலைக்கு இடையில் கூடத்தில் சற்று நேரம் கால் நீட்டி படுத்து ஓய்வெடுத்துக் கொள்வார். ஒரு கால் மீது ஒரு கால் போட்டு கால் மட்டும் லேசாக ஆடிய வண்ணம் இருக்கும். கண்மூடி படுத்திருப்பாரை தவிர உறங்க மாட்டார். அவரை தாண்டி ஒரு ஈ கூட உள்ளே பறந்து சென்றுவிட முடியாது. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர். அப்பாவுக்கும் பிள்ளை பாசம் உண்டென்றாலும் அம்மா அளவுக்கு அதை பாரபட்சமாக வெளிப்படுத்தியதில்லை அவர். 4 பெண்கள் பிறந்ததால் தான் இன்னும் அதிகமாய் உழைத்து தன்னால் உயர முடிந்தது என்று அடிக்கடி சொல்லுவார். அப்பா இல்லாதது ஒரு பெரிய இழப்பாக இருந்தது கஸ்தூரிக்கு. மற்ற 3 சகோதரிகளை விட அவரை அதிகம் சார்ந்து வாழ்ந்து விட்டாள் அவள். அவளுடைய சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை
பிரச்சனை வரை அவர் தீர்த்து வைத்திருக்கிறார். இவள் மீது அளவு கடந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர். இவளுக்காகவே சொந்த வீட்டுக்கு சென்று சௌகரியமாய் வாழ்வதை தவிர்த்தவர். அப்படிப்பட்டவர் போன பிறகு அனாதையாகி விட்டார் போல் இருந்தது கஸ்தூரிக்கு. பகலிலும் திரைச்சீலை மறைக்கப்பட்டிருந்தது அம்மா வீட்டு கூடம். உள்ளே என்ன நடக்கிறதென்று வெளியிலிருந்து எவரும், முக்கியமாய் கஸ்தூரி பார்த்துவிடக் கூடாதென்பது போல் 24 மணி நேரமும் அந்த திரைச்சீலை தொங்கியது. எதிரெதிரில் குடியிருந்தும் தாய் வீட்டோடு பேச்சுவார்த்தையற்ற நிலை வேறு எவருக்கும் ஏற்படுமா என தெரியவில்லை. அம்மாவை வெளியிலேயே பார்க்க முடியவில்லை. திரைச்சீலையை விலக்கி கொண்டு உள்ளே சென்று சகஜமாக பேச கஸ்தூரியின் கால்கள் தயங்கின. அப்படியும் தயக்கத்தை மறைத்து 1-2 முறை வினயாவை பெயர் சொல்லி அழைத்தபடி உள்ளே சென்றபோது அம்மாவும் சுந்தரியும் பேசவே இல்லை. பெரியம்மா மட்டும் ஈனஸ்வரத்தில் வினயா வரலையே என்றாள். வேண்டாத விருந்தாளி உள்ளே வந்துவிட்டது போல் வெறுப்பை முகத்தில் தேக்கி வைத்திருக்கிறார்கள். வெளியே போ என்று சொல்லாத குறை. அதன் பிறகு கஸ்தூரி உள்ளே போகவில்லை. அம்மாவே அலட்சியப்படுத்த ஆரம்பித்த பிறகு சுந்தரிக்கு கேட்கவா வேண்டும்? துணிச்சலாக அவமானப்படுத்த ஆரம்பித்தாள். சிரிப்புதான் வந்தது கஸ்தூரிக்கு. பக்குவப்படாத மனிதர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். ஆன வயது அம்மாவுக்கே இல்லாத வேகத்தை சுந்தரியிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மொத்தத்தில் கஸ்தூரி தன் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க பழகி கொண்டாள். குழந்தைகள் தான் நடுவில் அல்லாடின. பெரியவர்களின் சண்டை சச்சரவுகள் புரியாமல் பாட்டி மாமா என்று அவர்கள் மேலே விழுந்து கொஞ்சின. அதுவும் பிடிக்கவில்லை சுந்தரிக்கு. இதற்கு நடுவில் அவளுக்கு வளைகாப்பும் சீமந்தமும் வந்தது. அம்மா தற்காலிகமாய் தன் பாராமுகத்தை குறைத்து கொண்டு எல்லோரையும் சீமந்தத்திற்கு அழைத்தாள். பெண்களை சாமர்த்தியமாய் ஓரங்கட்டிவிட்டு மாப்பிள்ளைகளை விழுந்து விழுந்து உபசரித்த அவளது சாமர்த்தியம் சாணக்கியனுக்கு கூட இருந்திருக்குமா என்பது சந்தேகம். விசேஷம் நல்லபடியாய் முடிந்த அடுத்த நாளே கூடத்தில் மீண்டும் திரைச்சீலை தொங்கியது. பழையபடி பேச்சுவார்த்தையும் குறைந்தது. எப்போது சுந்தரி பிரசவத்திற்கு ஊருக்கு போனாள் என்பது கூட தெரியவில்லை. விரிசல்களை சரி செய்து உறவுகளை பலப்படுத்த வேண்டிய அம்மாவே தான் பெற்ற உறவுகளை விளக்க தயாரான பின்பு சுந்தரியை எங்கிருந்து அவள் திருத்துவாள்? தவறுகளை தட்டி கேட்பாள். பெண்கள் யாரும் அவளிடம் எதுவும் கேட்டதில்லை. எதற்கும் கையேந்தி நின்றதில்லை. நாத்தனார் என்ற ஹோதாவில் சுந்தரியை ஒரு வார்த்தை கூட சொல்லியதில்லை. அம்மா எதிர்பார்த்தபடி சொத்திலும் பங்கு தேவையில்லை என கையெழுத்து போட்டு கொடுத்தாகிவிட்டது. அப்படி இருந்தும் அம்மா ஏன் பெண்களை விட்டு விலகி விலகி செல்கிறாள் என புரியவில்லை. இன்னும் எப்படித்தான் பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறாள் என்றும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவளிடம் தாயன்பு இறுகி இருந்தது. சுந்தரிக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை கூட எதிரிலேயே குடியிருந்த பெண்ணிடம் சொல்லவில்லை. குழந்தை பிறந்த 2வது நாள்தான் எதிர் வீட்டு பெண்மணி மூலம் விஷயம் தெரிந்தது கஸ்தூரிக்கு. தூரத்தில் இருந்த அக்காக்களுக்கு கூட விஷயம் தெரிந்திருந்தது. அருகிலேயே இருந்த கஸ்தூரியை தான் அம்மா அலட்சியப்படுத்தி இருந்தாள். கஸ்தூரி சுவாமிநாதனிடம் சொல்லி அழுதாள். அப்படி என்ன நான் துரோகம் செய்துட்டேன் எங்க அம்மாவுக்கு? பரவாயில்ல விடு, தானா மாறுவாங்க. எனக்கு குழந்தைய பார்க்கணும். நாம இன்னைக்கு நைட் பஸ்லயே போறோம். வேண்டாமா, அங்க போனா அவங்க வீட்ல மதிப்பாங்களா? அப்புறம் அதுக்கு வேற அழுவ. மதிக்கிறாங்க, மதிக்காம போறாங்க. நான் அந்த குழந்தைக்கு அத்தை, கண்டிப்பா பார்த்தாகணும் எனக்கு. ஆனா நம்ம போறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது. தெரியாம எப்படி? அவங்க சொன்னாங்களா? பிறந்த விஷயத்த அவங்க சொல்லாதப்ப பார்க்க போறத பத்தி நான் ஏன் சொல்லணும்? கஸ்தூரி உறுதியாக சொன்னாள். அன்றிரவு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சுந்தரியின் ஊருக்கு சென்றார்கள். சுந்தரி முகத்தை திருப்பி கொண்டதை சட்டை பண்ணவில்லை கஸ்தூரி. குழந்தையை மடியில் போட்டு கொஞ்சினாள். கையோடு வாங்கி சென்றிருந்த தங்க மோதிரத்தை அதன் கையில் போட்டு அழகு பார்த்தாள். அன்று மாலையே புறப்பட்டு ஊருக்கு வந்தார்கள். 60 நாள் முடிந்து சுந்தரி குழந்தையோடு திரும்பி வந்தாள். அக்காக்களோடு சென்று குழந்தையை பார்க்கும்போது அதற்கு அழகான ஒரு மெத்தை வாங்கி கொடுத்தாள் கஸ்தூரி. அலட்சியமாய் அதை வாங்கி ஓரத்தில் வைத்தாள் சுந்தரி. அதற்கடுத்த மாதம் அப்பாவின் முதல் திவசம் வர அம்மா ஒப்புக்கு அழைத்தாள் பெண்களை. காரியம் நல்லபடியாக முடிய வேண்டுமே. அதற்கும் அடுத்த மாதம் ஒரு நாள் இரவு வீட்டு வாசலில் லாரி ஒன்று வந்து நிற்க கஸ்தூரி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். தெருவில் யாரோ வீடு காலி செய்கிறார்கள் என்று நினைத்து வேடிக்கை பார்த்தவள் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. கணபதியும் பெரியம்மா
பெரியம்மாவின் பையனும் ஆளுக்கு ஒரு சாமானாய் கொண்டு வந்து லாரியில் ஏற்றினார்கள். அம்மா வீடு மாற்றுகிறாளா? கஸ்தூரி சிலையானாள். ஜன்னல் கதவையும் போர்ஷன் கதவையும் அவசரமாய் சாத்தினாள். எதுவுமே தெரியாதது போல் விளக்கணித்துவிட்டு ஜன்னல் இடுக்கு வழியாக வாசலை பார்த்தாள். சாமான்கள் அனைத்தும் ஏற்றப்பட்டிருந்தன. அம்மா கதவு தட்டி ஏதாவது சொல்லிக் கொண்டு செல்வாள் என படபடப்போடு அமர்ந்திருந்தாள். நிமிடங்கள் கனமாய் நகர்ந்தன. சில நிமிடங்களில் லாரி புறப்படும் ஓசையும் பின்னாலேயே ஒரு ஆட்டோ புறப்படும் ஓசையும் கேட்க கஸ்தூரி கண்ணீரோடு ஜன்னல் வழியே பார்த்தாள். ஆட்டோவில் அம்மாவும் குழந்தையோடு பெரியம்மாவும், ஓரத்தில் சுந்தரியும் அமர்ந்திருக்க லாரியில் கணபதியும் பெரியம்மா பிள்ளையும் அமர்ந்து சென்றார்கள். அதிர்ச்சியாக இருந்தது கஸ்தூரிக்கு. நம்பவே முடியவில்லை. இத்தனை காலம் எதிரெதிரே குடியிருந்தும் பெற்ற பெண்ணிடம் கூட வீட்டை காலி செய்வது பற்றி சொல்லாமல், புறப்படும் போதும் விடை பெறாமல் அம்மாவா இப்படி? அந்த அளவுக்கு என்ன விரோதம்? யாரை திருப்திப்படுத்த இப்படி செய்கிறாள்? அம்மாவின் இந்த செயல் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்குள் இருந்த நம்பிக்கைகள் பொடி பொடியாக தகர்ந்தன. விடிந்ததும் குழந்தைகள் காலியாக இருந்த வீட்டை கண்டு திகைத்தன. மாமா, பாட்டி, குட்டி பாப்பாலாம் எங்கம்மா? மாற்றி மாற்றி அவளிடம் கேட்டு நச்சரித்து அழுதன. வெகுநாள் கழித்து காலியாக கிடந்த அந்த கூடத்திற்குள் கால் வைத்த போது அழுகை வந்தது. வீடு முழுவதும் அவர்கள் விட்டு சென்ற வேண்டாத குப்பைகள். குப்பையோடு குப்பையாக கஸ்தூரி கணபதியின் குழந்தைக்காக வாங்கி கொடுத்த புத்தம்புது ஊஞ்சல் மெத்தை கிடக்க கஸ்தூரி வேதனையோடு அதையே வெறித்து பார்த்தாள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்டு திருத்த வேண்டிய தாயே மேலும் மேலும் தவறு செய்து கொண்டு போனால் அந்த குடும்பத்தில் பிறந்து திருமணமாகி சென்ற பெண்கள் எவ்வித மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாவார்கள், தாய் வீட்டோடு உறவருந்து போய் நிற்பார்கள் என்பதற்கு அம்மா உதாரணமாயிருந்தாள். வெளியில் சொன்னால் யாரும் நம்ப கூட மறுத்தார்கள். பெற்ற தாயை வெறுத்து விலகுகிறாள் என்றால் அந்த பெண்கள் எவ்வளவு எமக்காதகிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் நட்பும் உறவுகளும் கிசுகிசுத்தன. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு வெளியில் நல்ல பெயர் இருந்தது. உலகத்தில் இரண்டு வகையான அம்மாக்கள் தான் பெரும்பாலும் இருப்பார்கள் போலும். ஒன்று, பெண்ணின் பேச்சை கேட்டு மருமகளிடம் குற்றம் கண்டுபிடிக்கும் அம்மாக்கள், அல்லது மருமகளை மிக நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெற்ற பெண்களையே வெறுத்து விலக்கிவிடும் அம்மாக்கள். இவர்களுக்கிடையில் பெண் மருமகள் இருவரிடமும் சரிசமமாய் அன்பு செலுத்தி மதித்து நடக்கும் அம்மாக்கள் லட்சத்தில் 4-5 பேர்தான் தேறுவார்கள் போலும். கஸ்தூரி பெருமூச்சு விட்டாள். இனி குழந்தைகளை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற கவலை ஏற்பட்டது. நான் போய்விட்டால் உன் குழந்தைகளை யார் பார்த்து கொள்வார்கள் என்று கேட்டு சொந்த வீட்டுக்கு குடி போவதை தவிர்த்த அப்பாவுக்கும் வீடு காலி செய்ய போகும் விஷயத்தை கூட சொல்லாமல், குழந்தைகள் பற்றிய கவலையும் இல்லாமல் அம்போவென்று விட்டுவிட்டு இரவோடு இரவாக காலி செய்து கொண்டு போன அம்மாவுக்கும் இடையில்தான் எவ்வளவு வித்தியாசம்! அப்பாவின் மரணம் இப்போதுதான் அதிகமாய் தாக்க கஸ்தூரி அந்த கூடத்தில் அப்படியே அமர்ந்து வெடித்து அழுதாள். மாதங்கள் வெகு வேகமாய் கரைந்தன. அம்மாவிடமிருந்து அழைப்பும் இல்லை, அவர்களை பற்றிய தகவலும் இல்லை. சகோதரிகள் தங்களுக்குள் பேசி வருத்தப்படத்தான் முடிந்தது. எவருக்கும் அழைப்பில்லை. ஏதாவது பெரிய விசேஷம் வந்தால் சாமர்த்தியமாக பெண்களை அழைப்பாள் போலும். அப்படி அழைத்தால் ஒரு எதிர்ப்பு காட்டாமல் விட்டு கொடுக்கவும் முடியாமல் பெண்களும் போய் நிற்பார்கள். ஆக அம்மாவின் காரியங்கள் எப்படியாவது நடந்துவிடும். 1க்கு 4 பெண்கள் என்பதால் ஒருவர் வராவிட்டாலும் அதற்காக வருத்தப்பட மாட்டாள். மொத்தத்தில் அம்மா ஒரு ராஜதந்திரி. எங்கே பரிதாப முகம் காட்ட வேண்டும், எங்கே வளைய வேண்டும், எங்கே விரைப்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவளுக்கு அத்துப்படி. ஜாதகம் வேறு மாதிரி இருந்திருந்தால் அரசியலில் பெரிய பதவியில் இருந்திருப்பாளோ என்னவோ. பாவண்டி உங்க அம்மா, உழைச்சு உழைச்சு ஓடா போனவ. எதுக்குடி 4 பெண்களுமா இப்படி மாத்தி மாத்தி அவளை குத்த சொல்றீங்களோ? வயசான காலத்துல அவளுக்கு ஆதரவா அன்பா இருக்கிறத விட்டுட்டு அவளை எதுக்கு வேதனைப்படுத்துறீங்க? உறவுக்காரர்கள் இப்படி கேட்டபோது அழுவதா சிரிப்பதா என புரியவில்லை. காலியாய் கிடந்த வீட்டில் குழந்தைகள் அவர்களை தேடிய போது அழுகை வந்தது. 6 வயசு பெண் ஸ்கூலுக்கு போக 1 வயது சின்ன பெண்ணை கிரச்சில் விட்டுவிட்டு ஆபீஸ் போனார்கள். 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் 6 மணிக்கு அம்மா வரும் வரை தனியே இருக்க பழகி கொண்டாள் மூத்தவள் வினயா. 3 மாதத்தில் அனைத்தும் பழகிவிட்டது. அம்மாவிடமிருந்து எவ்வித தகவலும் இல்லை. அவளுக்கு
அவளுக்கும் எனக்கும் ரத்த சம்பந்தம் இல்லைங்க. எந்த பாசத்தையும் அவகிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனா அம்மா கூடவா இப்படி? சுவாமிநாதனிடம் புலம்பினாள் அவள். பரவாயில்ல விடு. எங்க அப்பா இருந்திருந்தா இப்படி இருப்பாரா? கஸ்தூரி ஒரு கண்ணாடி பெட்டியில் தான் பாதுகாத்து வைத்திருந்த அப்பாவின் செருப்புகளை பார்த்து கண் கலங்கினாள். ஆஸ்பத்திரியிலிருந்து அப்பாவின் நினைவாக அவள் எடுத்து வந்திருந்த விலைமதிக்க முடியாத சீதனம், அவர் கடைசியாய் அணிந்த அவர் காலடி தடம் பதிந்திருந்த செருப்பு. அம்மாவுக்கும் கணபதிக்கும் அது அவ்வளவு முக்கியமாய் படவில்லை. அந்த மாதத்தின் கடைசியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று வாசலில் நிழலாட யாரென்று எட்டி பார்த்தவள் விழிகள் வியப்பில் விரிந்தன. சுந்தரி நின்றிருந்தாள். அம்மாக்கு உங்களை குழந்தைகள் எல்லாம் பார்க்கணுமா, ஏங்கி போயிட்டா, அதான் கூப்பிட வந்தேன். எல்லாரும் சௌக்கியம் தானே? அடுத்த வாரம் வரேன்னு சொல்லு. அவள் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கிளம்பியவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். என்ன இருந்தாலும் பெற்ற பாசம் அவ்வளவு சீக்கிரம் வற்றிவிடுமா என்ன? மனம் மகிழ்ந்துதான் போயிற்று. அடுத்த ஞாயிறுக்காக காத்திருந்தாள். கணபதிக்கு பிடித்த ஆளு சப்பாத்தியும் சப்ஜியும் அம்மாவுக்கு பழங்களும் வாங்கி கொண்டு குழந்தைகளோடு கிளம்பினாள். இன்னும் வளர்ச்சியடையாத புறநகர் பகுதியில் சுற்றி சுற்றி வீட்டை கண்டுபிடித்து சென்றாள். கணபதி வாசலுக்கு வந்து புன்னகையோடு வரவேற்றான். குழந்தைகளை கொஞ்சினான். அம்மா அவளை பார்த்ததும் கண் கலங்கினாள். நடந்ததற்கு வருந்தினாள். கஸ்தூரி பழசை கிளறி யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. ஏன் அப்படி செய்தாய், இப்படி செய்தாய் என்று கேட்பதால் நடந்த செயல்கள் மாறிவிடப் போவதில்லை. மாறாக மீண்டும் சண்டைதான் வலுவடையும். இந்த வரை அம்மா மனம் மாறி அழைத்தாளே என்று சமாதானமானாள். சுந்தரி கூட சற்று மாறியிருப்பதாக தோன்றியது. முகத்தில் கடுகடுப்பில்லை. காஃபி கொடுத்து உபசரித்தாள். கஸ்தூரி தான் புதியதாய் வாங்கி இருந்த மற்றொரு ஊஞ்சல் மெத்தையை அவளிடம் கொடுத்த போது அவள் முகத்தில் குற்ற உணர்ச்சி பரவியதை கவனித்தாள். இன்னா செய்தாரை மன்னிப்பதுதான் தண்டனை என்பதில் கஸ்தூரிக்கு அதிக நம்பிக்கை உண்டு. அவள் அனைத்தையும் மன்னித்து விட்டாள். தவிர இவையெல்லாம் விட்டு போகிற உறவுகளும் அல்லவே. அதன் பிறகு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவை போய் பார்த்துவிட்டு வந்தாள். அப்படி ஒரு முறை புறப்பட்ட போதுதான் தன் மாமியார் தவறிவிட்டதாக தகவல் வந்தது. கஸ்தூரிக்கு அழுகை வரவில்லை. அவளது நாத்தனார் அழுது ஊரை கூட்டினாள். அதில் பாசத்தை விட வேஷம்தான் அதிகம் தெரிந்தது. காரியங்கள் முடிந்த அன்று வேஷம் கலைந்தது. மைத்துனருக்கும் நாத்தனாருக்கும் அம்மாவின் நகை பாத்திரங்களை பங்கு போடுவதில் வாய்ச்சண்டை ஏற்பட சுவாமிநாதனும் கஸ்தூரியும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தார்கள். உறவுகள் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தன. இருப்பதை 3 பங்காய் பிரித்து ஆளுக்கொரு பங்கு எடுத்துக்கொள்வதுதான் சரி என்றனர். 40 பவுன் நகையில் 13 பவுன் கணக்கிட்டு கஸ்தூரியிடம் கொடுத்தார் மைத்துனர். எனக்கு வேண்டாம். கஸ்தூரி சொன்னதும் உறவுகள் திகைப்போடு ஏன் என்றபடி அவளை பார்த்தன. ஏன் இது போதலையா? மொத்தத்தையும் நீங்க கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தது இதையெல்லாம் எதிர்பார்த்து இல்ல. நான் எதிர்பார்த்தத என் மாமியார், அதான் உங்க அம்மா, கடைசி வரை எனக்கு தரவும் இல்ல. புரியலையே? புரியாது. உங்க யாருக்குமே அன்புன்னா என்னன்னு புரியாது. என்னை பொறுத்தவரை விலை மதிப்பில்லாத விஷயம்னு இந்த உலகத்துல நினைக்கிறது அன்பு ஒன்ன மட்டும்தான். அதுவே இந்த வீட்ல இருந்து எனக்கு கிடைக்காத போது இந்த நகைகளை கொண்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. இதை எடுத்துட்டு போனா எங்க சந்தோஷம் குறையுமே தவிர கூடாது. என் பங்கையும் சேர்த்து நீங்களே எடுத்துக்கங்க. இங்க இருந்து ஒரு ஊசி கூட எனக்கு தேவையில்லை. கஸ்தூரி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு சுவாமிநாதனை பார்த்தாள். இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். நான் அப்படி பேசினதுலையோ வேணாம்னு சொன்னதுலையோ உங்களுக்கு வருத்தம் இல்லையே? வருகிற வழியில் கேட்டாள். எனக்கு என்ன வருத்தம்? சொல்ல போனா பெருமையா இருந்துச்சு. ஒரு குந்துமணி தங்கத்துக்கு கூட அடிச்சுக்கிற உலகத்துல ஜஸ்ட் லைக் தட்னு எதுவும் வேணாம்னு உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறேன். மனசுக்குள்ள அவ்வளவு காயங்க. உங்க அம்மா மட்டும் அன்பா இருந்திருந்தாங்கன்னா அவங்க நினைவா ஒரு மூக்குத்தியாவது கொண்டு வந்திருப்பேன். ஏ ராசியோ என்னவோ, என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மாவும் சரி, எங்க அம்மாவும் சரி. கஸ்தூரி பெருமூச்சு விட்டாள். சரியாய் 10 மாசம் வரைதான் சுந்தரி சகஜமாக இருந்தாள். பிறகு வேதாளம் மீண்டும் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாய் முறுக்கி கொண்டு மரமேற ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல முகத்தை காட்டினாள். வெகுவாக அலட்சியப்படுத்த ஆரம்பித்தாள். நாய் வாழையாவது நிமிர்த்து விடுவதாவது. கஸ்தூரி அம்மா வீட்டுக்கு செல்வதை படிப்படியாக குறைத்து கொண்டாள். பதிலுக்கு அம்மா இவள் வீட்டுக்கு வந்தாள். அப்படி வரும்போது சில நேரம் சந்தோஷமாக பேசி சிரிப்பாள்.
சில நேரம் முகம் வாடி போயிருக்கும். சுந்தரி அம்மாவையும் அலட்சியமாக நடத்துகிறாள் என்பது அம்மாவின் சில பேச்சுக்களிலிருந்து புரிந்தது. கஸ்தூரி என்ன நடந்தது என்று வற்புறுத்தி கேட்ட ஒரு சமயம் அதிசயமாய் கணபதி சுந்தரி இருவரை பற்றியும் குறை சொல்லி அழுதாள். வீடு நலம் எல்லாத்தையும் கணபதி பேர்ல மாத்தி எழுதி தரணுமா, பிடுங்கி எடுக்கிறாங்க. திடீர்னு என்னவா? நீ செத்தா எல்லா நாயும் வந்து நின்னு பங்கு கேட்டா நான் என்ன செய்யன்னு கத்துறான். ஓஹோ, நாங்கெல்லாம் நாய் ஆயிட்டோமோ? உன் பிள்ளைகிட்ட சொல்லு, நாய்க்கு முன்னால 100 ரூபாய் நோட்டு கட்ட போட்டா அது சீண்டி கூட பார்க்காது. அதே ஒரு துண்டு எலும்பையோ பிஸ்கட்டையோ போட்டுப்பாரு, வாழை ஆட்டிக்கிட்டு ஓடி வரும். நாங்க நாயா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம்னு சொல்லு. நீ ஏண்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதான் உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்றது. டென்ஷன் ஆகல, வருத்தப்படுறேம்மா. நாங்க தான் எதுவும் வேணாம்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சே, இன்னுமா எங்க மேல சந்தேகம் அவனுக்கு? பொண்ணுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டம் சொல்லுதே, அப்ப வேணாம்னோ இப்ப வேணுங்கிறோம்னு நீங்க வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா? கஸ்தூரி அம்மாவை உற்று பார்த்தாள். எனக்கு ஒரு சந்தேகமா. என்ன? எங்களை சந்தேகப்படுறது கணபதியா நீயா? அம்மாவின் முகம் சுண்டி போயிற்று. சரி, உன்கிட்ட ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன? வீடு நிலம் எல்லாத்தையும் அவன் கேட்டபடி அவன் பேருக்கே மாத்தி கொடுத்துடு, அதான் எல்லாருக்கும் நல்லது. அது எப்படி? நாளைக்கு ஏன் நிலைமை? உனக்கு ஒரு கதை சொல்லவாமா? காக்கா ஒண்ணுக்கு ஒரு பெரிய மாமிச துண்டு கிடைச்சுதான். அதை தூக்கிட்டு பறக்க முடியாம பறந்துச்சான் அது. அந்த மாமிச துண்டை பார்த்துட்டு இன்னும் 4-5 காகங்கள் அதை துரத்திட்டு வந்து மாமிசத்தை பிடுங்க முயற்சி செஞ்சுச்சான். இந்த காகத்தை அதுங்க 4 கொத்தி பிடுங்குச்சான். கடைசியில இந்த காகம் சீ போன்னு மாமிச துண்டை கீழே போட்டுடுச்சான். உடனே மற்ற காகங்கள் கீழ் நோக்கி பறக்க எந்த சுமையும் இல்லாம இன்னும் மேல போய் நிம்மதியா பறக்க ஆரம்பிச்சுதான் இந்த காகம். நீயும் அத மாதிரி நிம்மதியா இருமா, எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிட்டு. இவள் இப்படி சொன்னதும் அம்மாவின் முகம் சுண்டி போயிற்று. இவளது அறிவுரையை அவள் விரும்பவில்லை என்பதை அவள் முகம் உணர்த்தியது. அம்மா எதுவும் பேசாமல் மறுநாள் கிளம்பி சென்றாள். அதற்கு பிறகு அங்கு என்ன நடந்ததென்று அவளும் சொல்லவில்லை, கஸ்தூரியும் கேட்கவில்லை. அம்மா வரவும் இல்லை. இந்த நிலையில்தான் சுவாமிநாதனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று. கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் மனிதனை சிறிது சிறிதாக புடம் போட்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் கஸ்தூரிக்கு எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை. கஷ்டங்கள் வேண்டாம் என்று ஒருபோதும் அவள் வேண்டியதில்லை. அப்படி இதுவரை எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவித்து கடந்து வந்தாகிவிட்டது. ஆனால் இம்முறை அவளது எதிரில் வந்து நின்றிருப்பது அவளை புரட்டி போடும் அளவுக்கு பெரிய துன்பம். பக்கவாதம் வந்து விழுந்து கிடந்தான் சுவாமிநாதன். மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் கொழுப்பு அடைத்து கொண்டிருப்பதாக கூறினார்கள். உடனடியாய் கழுத்து பகுதியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் டாக்டர். கஸ்தூரி வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்குமாக அல்லாடினாள். அம்மா வந்து குழந்தைகளை பார்த்து கொண்டாள். கணபதியும் சுந்தரியும் எட்டி கூட பார்க்கவில்லை, இறக்கப்படவும் இல்லை. நல்லபடியாய் ஆபரேஷன் முடிந்தது. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த மறுநாள் அம்மா பிள்ளையிடம் கிளம்பி போனாள். 6 மாதம்தான் நிம்மதியாய் இருந்திருப்பாள் கஸ்தூரி. விதி மீண்டும் சிரித்தது. ஒரு விடியற் காலையில் சுவாமிநாதன் மாரடைப்பில் உயிரை விட்டான். உலகமே சுழன்றது அவள் முன்னால். அம்மாவின் கண்ணீரில் கஸ்தூரியே கரைந்து போனாள். அடுத்த 15 நாள் அவள் காட்டிய அன்பில் நெகிழ்ந்து போனாள். புருஷனை இழந்துதான் தாயின் அன்பை மீண்டும் பெற முடியும் என்று விதித்திருந்தால் யாரால் தான் அதை மாற்றி எழுத முடியும்? போகட்டும், பழசை கிளறி எவரையும் காயப்படுத்த வேண்டாம் என்ற முடிவுடன் சகஜமாக அம்மாவுடனும் தம்பியுடனும் பேசினாள். சரியாய் 15 நாள்தான் பேச்சுவாக்கில் குத்த ஆரம்பித்தான் கணபதி. அம்மாவை நீ பேசின பேச்சுக்கு படுத்தின பாட்டுக்கு நாங்களா இருக்க கொண்டு பெருந்தன்மையோட உன் புருஷன் சாவுக்கு வந்து எங்க கடமைய விட்டு கொடுக்காம செஞ்சோம். இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. அதிர்ந்து போனாள் கஸ்தூரி. என்ன அழகாக குற்றங்களை திசை திருப்புகிறார்கள். பெருந்தன்மையாக இருந்தது உண்மையில் யார்? இவளா அவர்களா? திருந்தவே மாட்டானா இவன்? நானா படுத்தினேன்? மனசை தொட்டு சொல்லு. உன் மனசை நீ தொட்டு பாத்துக்க போதும். நான் கிளம்புறேம்மா. உன் மூஞ்சிக்காகத்தான் விட்டு கொடுக்காம இங்க வந்தேன். அவசரமாய் கிளம்பி போனவன் பிறகு எப்படி இருக்கிறாய் என்று கூட கேட்கவில்லை. வீட்டு பக்கம் எட்டியும் பார்க்கவில்லை. எந்த நேரத்தில் ஒரு சகோதரன் துணையாக ஆறுதலாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கூட குற்றம் சுமத்திவிட்டு பாராமுகமாக அவன் இருந்தது தவறென்று அம்மா வருத்தப்படவும் இல்லை. என்னம்மா உன் பிள்ளை இப்படி பேசிட்டு போறான்?
நான் என்ன அப்படி உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டேன் சொல்லு பார்க்கலாம். அடுத்தடுத்து எங்களை அவமானப்படுத்தி அழ வச்சதெல்லாம் நீங்க தானே. அவளுக்கு குழந்தை பிறந்தத என்கிட்ட சொன்னீங்களா? வீடு காலி செய்ய போறதா சொன்னீங்களா? இல்ல காலி பண்ணிட்டு போகும்போதாவது போறோம்னு சொல்லிக்கிட்டு போனீங்களா? குழந்தைக்காக நான் வாங்கி கொடுத்த ஊஞ்சலை கூட குப்பையோட குப்பையா வீசிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து தப்பு பண்ணிட்டு பெருந்தன்மையா என் புருஷன் சாவுக்கு வந்ததா சொல்லிக்க உங்க நாக்கு கூசலையாமா? எங்களை எல்லாம் என்ன குப்பை தொட்டில இருந்தா பொறுக்கி எடுத்து வளர்த்த? பெத்த பொண்ணுங்களை குறை சொல்லி கரிச்சு கொட்டுற அம்மா உலகத்திலேயே நீ ஒருத்தியாதாமா இருப்ப. நல்லாவா இருக்கு இதெல்லாம்? மாத்தி மாத்தி நீங்க 4 பேரும் அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டிட்டு என்ன குத்த சொல்றியா நீ? அந்த பிள்ளை உங்களுக்கெல்லாம் என்னடி கெடுதல் செய்தான்? ஏன் அவனை பார்த்து இப்படி வயிறு எரியறீங்க? கஸ்தூரிக்கு புரிந்தது. நாய்வாலை நிமிர்த்த முடியாதென்று. பிள்ளை பாசம் அம்மாவின் அறிவை மறைத்திருந்தது. இவளிடம் நியாயம் பேசுவது கூட நேர விரயம்தான். கஸ்தூரி வாயை மூடிக்கொண்டாள். அடுத்த நாள் காலை அம்மா தன் வீட்டுக்கு கிளம்பினாள். ஏமா போறியா? எங்க கூட இருக்க மாட்டியா? போய் குழந்தைங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிவிட்டு போனவள் வரவே இல்லை. இன்று வந்து விடுவாள், இன்று நிச்சயம் வந்து விடுவாள் என்று ஒவ்வொரு நாளையும் அவள் வருகையை எதிர்நோக்கி கழித்ததுதான் மிச்சம். அம்மாவிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை, வரவும் இல்லை. 4 தெரு தள்ளி இருக்கும் பெரியம்மாவின் வீட்டுக்கு அம்மா வந்து போகிறாள் என்பதை தெரிந்தவர்கள் மூலம் அறிந்ததும் கஸ்தூரி வேதனையின் உச்சத்திற்கே சென்றாள். அம்மாவின் 65 வயதில் அப்பா செத்து போன போது பிள்ளை மருமகள் எல்லாரும் உடனிருந்தும் கூட பெரியம்மாவை தனக்கு ஆறுதலாக 1 வருடம் வீட்டோடு இருக்க சொன்ன அம்மாவுக்கு அதே ஆறுதல் தன் பெண்ணுக்கு இளம் வயதிலேயே தேவைப்படும் நிலை ஏற்பட்டும் அவளுடன் இருக்க தோன்றாமல் அம்போவென்று விட்டு செல்ல எப்படித்தான் மனம் வந்ததோ அந்த அளவுக்கு ஈவிரக்கமற்றவளாக எப்படி ஆனாள் அவள்? இதுவரை அம்மாவை ஐயோ பாவம் என்று சொன்ன உறவுகள் கூட அவளுடைய இந்த செயலில் முகம் சுளித்தார்கள். ஆனாலும் நமக்கெதற்கு வம்பு என்று நாகரிகமாய் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்தார்கள். கஸ்தூரி கவலைப்படவில்லை. எவருக்காகவும் உலகம் தன் இயக்கத்தை நிறுத்துவதில்லை. தன் குழந்தைகளுக்காக இயங்க ஆரம்பித்தாள் அவள். அம்மாவின் அன்பு தடைப்பட்டு போனதை ஈடுகட்டும் விதமாக சகோதரிகள் மாற்றி மாற்றி வந்து அவளோடு இருந்து ஆறுதல் அளித்தார்கள், அன்பு காட்டினார்கள். எந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தாயின் அன்பு முழுமையாய் கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கூட துவேஷம் காட்டிய அம்மாவை நொந்து பேசி மாய்ந்து போனார்கள். இப்படி கூட ஒரு தாய் அன்பு வற்றி போவாளா என ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறாள்? என்னதான் எதிர்பார்க்கிறாள் அவள் தன் பெண்களிடம் என்பது புரியாத புதிராக இருந்தது. இப்போதெல்லாம் கஸ்தூரி எதற்கும் வருத்தப்படுவதில்லை. பிரிவுகள் பழகிவிட்டன. அம்மா வருவதில்லையா என்று யாராவது கேட்டால் அம்மாவையும் தம்பிக்கே எழுதி கொடுத்துட்டோம் தெரியாதா என்றாள். ஆம், அவள் அப்படித்தான் நினைத்தாள். கணபதிக்கு எழுதி கொடுத்த சொத்து விவரங்களில் கடைசியாய் அம்மாவின் பெயரை அம்மாவே எழுதி அதற்கும் சேர்த்து பெண்களிடம் கையெழுத்து வாங்கி கணபதியிடம் கொடுத்து விட்டதாக தோன்றியது. இனி அம்மாவிடம் எவருக்கும் உரிமை இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. அம்மா இனி நீரற்ற நதி, மணல் நதி, அன்பு வற்றி போன ஆறு. மணல் நதியில் கால் வைத்தால் கால்தான் கொப்பளித்து போகும். அந்த நதி தன் பிள்ளைக்கு மட்டும்தான் தன் ஊற்று தண்ணீரை மறைத்து வைத்து கொடுக்கும். அவன் கைகளால் கிடைக்க போகும் ஒரு கொள்ளிக்காக உயிருடன் இருக்கும் போதே 4 பெண்களுக்கும் நெருப்பிட்டு தலைமுழுகி விட்ட தாயவள். அடுத்த ஜென்மத்திலாவது அம்மாவின் அன்பு முழுமையாய் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டாள் கஸ்தூரி. நீரோட்டம் வற்றி போன மணல் நதி மீண்டும் நீரால் நிரம்பி அதில் நீராடி கழிப்பது போல கனவு காண துவங்கினாள். சில நேரம் கனவுகள் காயத்திற்கு மருந்தாக மாறுவதும் உண்டு.